அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்களே, ஒரு மனிதன் சத்தியத்தில் இருந்த பொழுதும் சத்தியத்தில் தான் இருந்த பொழுதிலும் வாக்குவாதத்தை விட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி எவன் ஒருவன் பொறுப்பெடுத்துக் கொள்கிறானோ அவனுக்கு சொர்க்கத்தின் ஓரத்தில் ஒரு பகுதிக்கு நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். எவன் ஒரு மனிதன் வேடிக்கைக்காக கூட பொய் சொல்லவில்லையோ அந்த மனிதனுக்கு சொர்க்கத்தின் நடுப்பகுதிக்கு நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். யாருடைய நல்ல குணம் அற்புதமாக இருக்கிறதோ, நற்குணத்திற்கு சொந்தக்காரனாக இருக்கிறானோ அவன் சொர்க்கத்தில் மேல் பகுதிக்கு நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم وفرقانه المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه المبارك: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இந்த புனிதமான இறை இல்லத்திலே நம்மீது கடமையாக்கப்பட்ட இந்த இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹுவினுடைய அன்பையும் அருளையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய பேரருள் என்றென்றும் நிரப்பமாக உண்டாவதாக. வாழும் காலமெல்லாம் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதையே பிற மனிதர்களுக்கு எடுத்துரைத்து அதே சூழலில் மரணத்தை தழுவி நாளை மறுமை நாளையில் அன்னலம் பெருமானார் அகிலத்தின் அருட்கொடை, பொறுமையின் பொக்கிஷம், மனிதகுல மாணிக்கம், தியாகத்தின் சுடர் விளக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே குடும்பம் சகிதம், உற்றார் உறவினர்கள் சகிதம், நண்பர்கள் சகிதம் நுழையக்கூடிய பெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வினுடைய பேரருளால் அவனுடைய ஆலயத்தில் மார்க்க விஷயங்களை கேட்டு அமல் செய்ய வேண்டும், நம்மால் முடிந்தவரை பிறருக்கு சொல்ல வேண்டும், நாளை மறுமை நாளையில் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே நாம் எல்லோரும் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். மார்க்க விஷயங்களை கேட்பது என்பது இது நன்மைக்குரிய காரியம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு காரணம். அது மட்டுமல்லாமல் மார்க்க விஷயங்களை செவிமடுக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்குத்தான் கொடுக்கிறார். எல்லோராலும்
மார்க்க விஷயங்களை கேட்டுவிட முடியாது. ஏனென்றால் இது ஒரு இபாதத், இது ஒரு வணக்கம். இந்த வணக்கத்தின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான். மலக்குமார்களை சாட்சியாக்கி சொல்லுகிறான், இந்த சபையில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதற்கு நீங்கள் சாட்சி என்று மலக்குமார்களை அல்லாஹ் சாட்சியாக்கி மன்னிக்கிறான் என்று சொன்னால் இது சாதாரணமான ஒரு செயல் அல்ல. பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குத்தானே நாம் ஐவேளை தொழுகையை பேணுதலாக தொழுகிறோம். எவ்வளவு வேலை பழுக்கு மத்தியிலேயும், எவ்வளவு உடல் நிலைக்கு சூழ்நிலைக்கு மத்தியிலேயும் ஐவேளை தொழுகையை தொழக்கூடிய நோக்கம் என்ன? என்னுடைய ரப்பு அல்லாஹ் என் பாவங்களை மன்னிக்க வேண்டும். ஹஜ்ஜுக்கு செல்லுகிறோம், நோன்பு நோக்கிறோம், நம்மால் முடிந்த இன்னவெற நன்மையான காரியங்களை செய்கிறோம். அத்துணைக்கும் நோக்கம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், அல்லாஹ்வினுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும். அருமை தோழர்களே, என்பர்களே, மார்க்க விஷயங்களை செவிமடுப்பது என்பது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு எப்படி தொழுகை ஒரு காரணமாக இருந்ததோ, குர்ஆன் திலாவத்து ஒரு காரணமாக இருந்ததோ, ஜக்காத்து சதகாத்துகள் நாம் செய்தது ஒரு காரணமாக இருந்ததோ, ஹஜ்ஜு ஒரு காரணமாக இருந்ததோ, அந்த பெரும் இபாதத்துகளுடைய வரிசையில் மார்க்க விஷயங்களை கேட்பதும் ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், தொழுகை எல்லோரும் தொழுது விட்டார்களா? நோன்பை எல்லோரும் நோற்று விட்டார்களா? எவ்வளவு செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், எல்லோரும் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றினார்களா? எவ்வளவு செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், அத்துணை நபர்களும் ஜக்காத்து கொடுத்தார்களா? எப்படி எல்லோராலும் எல்லா நன்மையான காரியங்களையும் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கவில்லையோ, அதே போன்றுதான் மார்க்க விஷயங்களை கேட்பதற்கும் எல்லோராலும் முடியாது. அல்லாஹ் நாடியவர்களுக்கு மட்டும்தான் முடியும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், அஃபமன் ஷரஹல்லாஹு ஸத்ரஹு லில் இஸ்லாம், யாருடைய உள்ளத்தை இஸ்லாமிய மார்க்கத்தை விளங்கும் பொருட்டு அவர்களுடைய உள்ளத்தை விசாலமாக ஆக்கியிருக்கிறேனோ, ஃபஹுவ அலா நூரின் மிர் ரப்பிஹி, அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒளியில் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய வெளிச்சத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் யாருடைய உள்ளத்தை மார்க்க விஷயங்களை செவிமடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, மார்க்க விஷயங்களை புரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி விளங்குவதற்குன்றான ஆற்றலை கொடுத்திருக்கிறானோ, ஃபஹுவ அலா நூரின் மிர் ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய ஒளியில் இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், அல்லாஹ் ஒரு சில நபர்களை, ஒரு சில மக்களை மார்க்கத்தை விளங்குவதை விட்டும் அவருடைய உள்ளத்தை தாளிட்டு இருக்கிறார். மார்க்கத்தை புரிவதை விட்டும் அவர்களுடைய உள்ளங்களில் அல்லாஹு தஆலா முத்திரை பதித்திருக்கிறான். அது அவர்கள் உள்ளங்களில் விளங்காது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய உள்ளங்களில் நாம் சீல் வைத்திருக்கிறோம், அதை மூடி இருக்கிறோம், விளங்க விடாமல் ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட பாவிகள் ஆக மார்க்கத்தை விளங்குவதற்காக வேண்டி சபைகளில் அமர்வது என்பது ஃபஹுவ அலா நூரின் மிர் ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய ஒளியில் இருக்கிறார்கள். ஃபவைலுல் லில் காசியத்தி குலூபுஹும் மின் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை செவிமடுப்பதை விட்டும் யாருடைய உள்ளங்கள் கடினமாகிவிட்டதோ, உலாயிக ஃபி ضلال முபீன், அவர்கள் தெளிவான வழிகட்டிலே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்ஹம்துலில்லாஹ், நாம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா மார்க்க விஷயங்களை செவிமடுப்பதற்குண்டான புரிவதற்குண்டான கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி இருந்தமைக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நன்றி கடன் பட்டு இருக்கிறோம். அருமை தோழர்களே, நண்பர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுத்த நற்பண்புகள், இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை, தீனுல் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் 5 விஷயங்களில் உள்ளடக்கி இருக்கலாம். 5 விஷயங்களில் உள்ளடக்கி விடலாம். ஒன்று அக்கீதா, கொள்கை கோட்பாடுகள். இரண்டாவது இபாதாத், வணக்க வழிபாடுகள். மூன்றாவது அஹ்லாக்,
நற்குணங்கள், நான்காவது முஆமலாத் கொடுக்கல் வாங்கல்கள், ஐந்தாவது முஆஷராத் பிற மக்களோடு சொந்த பந்தங்களோடு பழகுவது. நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் இந்த ஐந்தில் ஒன்றில் வந்து சேர்ந்துவிடும். இந்த ஐந்தில் அப்பாற்பட்டது எதுவும் கிடையாது. இந்த 5 விஷயங்கள் தான் ஒரு முஸ்லிம் செய்யக்கூடிய அமல்களில் செயல்களில் உண்டு. இந்த 5 விஷயங்களில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தது என்பது ஃபஸ்ட்டு அக்கீதாவாக இருந்தாலும் அஹ்லாக்குக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அஹ்லாக் மிக முக்கியமானது, அவ்வளவு அற்புதமானது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்களே, ஒரு மனிதன் சொர்க்கத்தில் ஈமான் கொண்ட எல்லோரும் சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடுவார்கள். ஈமான் கொண்ட எல்லோரும் மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா, ஈமான் கொண்ட அத்தனை நபர்களும் சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள். நாம் எல்லோரும் சொர்க்கத்திற்குள் நுழையக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய நோக்கம் அதற்கும் மேல். நம்முடைய நோக்கம் சொர்க்கம் மட்டுமல்ல, சொர்க்கத்தின் உயர்ந்த அந்தஸ்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அடைவதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்களே, யார் ஒரு மனிதர் எனக்கு பொறுப்பெடுத்துக் கொள்கிறானோ, ஒரு மனிதன் சத்தியத்தில் இருந்த பொழுதும் சத்தியத்தில் தான் இருந்த பொழுதிலும் வாக்குவாதத்தை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி எவன் ஒருவன் பொறுப்பெடுத்துக் கொள்கிறானோ அவனுக்கு சொர்க்கத்தின் ஓரத்தில் ஒரு பகுதிக்கு நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். எவன் ஒரு மனிதன் வேடிக்கைக்காக கூட, கேளிக்கைக்காக கூட, சிரிப்புக்காக கூட பொய் சொல்லவில்லையோ அந்த மனிதனுக்கு சொர்க்கத்தின் நடுப்பகுதிக்கு நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். எவன் ஒரு மனிதன் நல்ல அஹ்லாக்குடையவனாக இருக்கிற ஹஸ்ஸன ஹுலுகஹு, யாருடைய நல்ல குணம் அற்புதமாக இருக்கிறதோ, நற்குணத்திற்கு சொந்தக்காரனாக இருக்கிறானோ அவன் சொர்க்கத்தின் மேல் பகுதிக்கு நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். அப்போ நாம் எல்லோரும் சொர்க்கத்திற்குள் நுழைவோம். நம்முடைய நோக்கம் அதற்கும் மேல் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடைவதுதான். சொர்க்கத்தினுடைய உயர்ந்த அந்தஸ்தை அடைவதுதான். அந்த உயர்ந்த அந்தஸ்தை எப்படி நாம் பெற முடியும்? தொழுகையினால் பெற முடியுமா? நோன்பினால் சொர்க்கத்திற்குள் நுழைவோம், தொழுகையினால் சொர்க்கத்திற்குள் நுழைவோம், இன்னவரை இபாதத்துகள் மூலமாக சொர்க்கத்திற்குள் நுழைவோம். ஆனால் நம்முடைய நோக்கம் அதற்கும் மேல் சொர்க்கத்தின் உயர்ந்த பகுதி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைய வேண்டும் என்று சொன்னால் அது தொழுகை மட்டும் காரணமாக அமையாது. நாம் செய்யக்கூடிய சதக்காத்துகள், தான தர்மங்கள் மட்டும் அதற்கு காரணமாக அமையாது. எல்லாவற்றிற்கும் மேலாக அல்லாஹ்வின் தூதருடைய கட்டளைக்கு இணங்க, அல்லாஹ்வின் தூதருடைய தெளிவான வழிகாட்டுதலுக்கு இணங்க, லிமன் ஹஸ்ஸன ஹுலுகஹு, யாருடைய நல்ல குணம் சிறந்த முறையில் இருக்கிறதோ, நற்குணத்திற்கு சொந்தக்காரனோ அவன் மட்டும்தான் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியும். அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நற்குணத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸ் புத்தகத்தை எடுத்து படித்து பாருங்கள், ஹதீஸுடைய எல்லா ஹதீஸுகளையும் படித்து பாருங்கள். பெரும்பான்மையான ஹதீஸுகளுடைய எண்ணிக்கையில் அதிகப்படியான எண்ணிக்கையை இந்த மார்க்கம் நல்ல குணத்திற்கு, நற்குணத்திற்கு இந்த மார்க்கம் வித்திட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த மார்க்கம் நல்ல குணத்திற்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அருமை தோழர்களே, சிந்தித்து பார்க்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? திருமணம் குறித்து சொல்லுகிற பொழுது கூட, மணமகனை தேர்ந்தெடுக்கிற பொழுது உங்களிடத்தில் ஒரு மணமகன் வந்து பெண் கேட்கிறான், அவனுடைய நல்ல குணத்தை நீங்கள் பொருந்திக் கொள்கிறீர்கள், நல்ல மார்க்கம் உடையவனாக இருப்பான் என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளையை அவனுக்கு திருமணம் முடித்து கொடுங்கள் என்று சொன்னார்கள். மனம் முடித்து கொடுப்பதற்கு கூட, தங்களுடைய சொந்தமாக ஒரு மனிதனை ஆக்கிக் கொள்வதற்கு கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வழிகாட்டுதல் என்ன? யார் உன்னிடத்தில் வந்து பெண் கேட்கிறான் அவனுடைய நல்ல குணத்திற்கு உரியவனாக இருக்கிறான், நல்ல மார்க்கம் உடையவனாக இருக்கிறான் என்று சொன்னால் ஃபஸவ்விஜூஹு, உங்கள் பிள்ளை அவனுக்கு திருமணம் முடித்து கொடுங்கள். வேறு ஒரு காரியத்திற்காக வேண்டி வேறொன்றை நீங்கள் முன்னிறுத்தி திருமணம் முடித்து கொடுக்காமல் இருப்பீர்களே ஆனால் ஃபத்தகுன் ஃபித்னத்துன் வ ஃபஸாதுன் கபீர்,
விடுவீர், இந்த பூமியில் மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டுவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள். நம்முடைய பிள்ளையை, நாம் பெற்ற பிள்ளையை, கண்ணும் கருத்துமாக வளர்த்த பிள்ளையை நம்முடைய சொந்தமாக ஒரு மனிதனை ஆக்கிக் கொள்ளக்கூடிய திருமணம் என்ற ஒப்பந்தத்திற்கு கூட, திருமணம் என்ற பந்தத்திற்கு கூட அல்லாஹ்வின் தூதர் முக்கியத்துவம் கொடுத்தது நற்குணத்தை தான் பார்த்திருக்கிறார்கள். நல்ல பெண்ணை திருமணம் முடிக்க நீங்கள் பார்க்கும் பொழுது கூட அவளுடைய குடும்பத்தை பார்ப்பதை விட, அவளுடைய பாரம்பரியத்தை பார்ப்பதை விட, அவளுடைய அழகை, செல்வத்தை பார்ப்பதை விட மார்க்கத்தில் உள்ள பெண்ணை திருமணம் முடித்துக்கொள், நல்ல குணமுள்ள பெண்ணை திருமணம் முடித்துக்கொள் என்று தானே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள். ஆக அருமை தோழர்களே, நண்பர்களே, நாம் முஸ்லிம்களுக்கு என்று ஒரு வழிமுறை உண்டு. முஸ்லிம்களுக்கென்று இன்ன குணங்களுக்கு சொந்தக்காரர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். மிக தூய்மையான வாழ்க்கைக்கு உரியவர்களாக இருக்க வேண்டும். தகப்பன் என்ற அடிப்படையில், தந்தை என்ற அடிப்படையில், மகன் என்ற அடிப்படையில், சகோதரன் என்ற அடிப்படையில், அண்ணன் என்ற அடிப்படையில், கணவன் என்ற அடிப்படையில், மகன் என்ற அடிப்படையில், இப்படி ஒரு குடும்பத்தில் எல்லா நிலைகளிலேயும் ஒரு மனிதன் சிறந்து விளங்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல குணம் உடையவனாக இருக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் அதைத்தான் விரும்புகிறது. உயர்ந்த பண்பாடும் ஆளுமையுள்ள செயற்பாடும் கொண்ட ஒருவனாக ஒரு முஸ்லிமை உருவாக்குவதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை நோக்கம். ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும்? உயர்ந்த பண்பாடு உடையவனாக இருக்க வேண்டும், உயர்ந்த ஆளுமை உடையவனாக இருக்க வேண்டும், நல்ல குணமுடையவனாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் விரும்புகிறது. அதனால்தான் பல நல்ல குணங்களை இந்த மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக். நான் இந்த உலகத்திற்கு நபியாக ஆக்கப்பட்டதனுடைய நோக்கமே, முழு முதற் நோக்கமே இந்த உலகத்தில் நல்ல குணங்களை, நற்குணங்களை விதைப்பதற்காகத்தான், நற்குணங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அருமை தோழர்களே, நண்பர்களே, நல்ல குணமுடையவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையில் நாம் பார்ப்போமேயானால் நற்குணத்திற்கு அவர்கள் சொந்தக்காரர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதரிடத்திலே பல நற்குணங்கள் இருந்தது. அதில் மிக முக்கியமான ஒன்று தன்னடக்கம் அவரிடத்தில் இருந்தது. தன்னடக்கமுடையவர்களாக இருந்தார்கள். தன்னடக்கம் இருக்கிற பொழுதுதான் இந்த உலகத்தில் மனிதர்களுடைய உள்ளங்களை வென்றெடுக்க முடியும். மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வின் தூதருக்கு 40வது வயதில் அவர்களுக்கு நுபுத்துவம் கிடைத்தது. 13 வருட காலங்கள் மக்காவிலும் 10 வருட காலங்கள் மதினாவில் இருந்தார்கள். ஏகத்துவ பிரச்சாரம் செய்தார்கள். லட்சோப லட்ச சஹாபாக்களை உருவாக்கினார்கள். அவர்கள் போய் லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, நீங்கள் கலிமா சொல்லுங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு மக்களை பார்த்து சொன்னார்களோ அதைவிட அதிகமாக அல்லாஹ்வின் தூதரையும் பின்னவர முஸ்லிம்களையும் பார்த்து ஈமான் கொண்ட பெரும் கொண்ட மக்கள் அவர்களுடைய நல்ல குணத்தை பார்த்துத்தான் இஸ்லாத்தினை தழுவினார்கள். நல்ல குணத்தை பார்த்துத்தான் இஸ்லாத்தை, ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வளவு அற்புதமான நற்குணத்திற்கு சொந்தக்காரரா என்று அகமகிழ்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள்தான் லட்சோப லட்ச சஹாபாக்கள். அருமை தோழர்கள், நண்பர்களே, இந்த நல்ல குணத்தின் மூலமாகத்தான் மக்களை வெல்ல முடியும். மனிதர்களுடைய உள்ளங்களை நாம் வெல்ல முடியும். அல்லாஹ்வின் தூதரிடத்திலே மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒன்று தன்னடக்கம் இருந்தது. எப்படிப்பட்ட வரலாறு, எப்படிப்பட்ட சரித்திரம் தெரியுமா? ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு யூதருக்கும் ஒருவரை ஒருவர் திட்டிக் கொண்டார்கள், பேசிக்கொண்டார்கள். ஒரு சின்ன வாக்குவாதம். ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு யூதனுக்கும் மத்தியில் ஒரு சின்ன வாக்குவாதம் வந்தது. அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில், சமகாலத்தில் அவர்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன? அவருடைய முஸ்லிம் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் அனைவரை விடவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் மேன்மை உடையவராக இருக்கிறார்கள், அப்படிப்பட்ட இறைவனின் மீது சத்தியமாக என்று சொல்லுகிறார். யகூதி என்ன சொல்லுகிறார்? உலகத்தார் அனைவரை விடவும்
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் சிறந்தவராக இருக்கிறார், அவர் மீது சத்தியமாக என்று இருவரும் மாறி மாறி இவர்கள் அல்லாஹ்வின் தூதரை உயர்த்தி பேச, யகூதி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உயர்த்தி பேச, இப்படி இருவரும் பேச்சு முற்றி ஒரு கட்டத்தில் அவருக்கு கோபம் வந்து முஸ்லிம் யகூதியினுடைய கன்னத்தில் ஓங்கி அறைந்து விட்டார். நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேன்மைப்படுத்துகிறேன், நீ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வின் தூதரை விட மேன்மைப்படுத்துகிறாயா என்று தான் அவர்களுக்கு மத்தியில் வாக்குவாதம். இந்த விஷயம் அடிவாங்கிய யூதர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நேரடியாக வந்து அல்லாஹ்வின் தூதரிடத்தில் இந்த நடந்த விஷயத்தை சொல்லுகிறார்கள். நான் இப்படி மூசாவை முன்னிலைப்படுத்துகிறேன், அந்த மனிதரோ உங்களை முன்னிலைப்படுத்தி என் கன்னத்தில் ஓங்கி அடித்து விட்டார், எனக்கு நீங்கள் நீதம் பெற்று தாருங்கள் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஸ்லிமை வர சொல்லி அவரிடத்தில் விவரத்தை கேட்டார்கள். சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசாவை விட என்னை சிறப்பாக்கி முதலிடம் தந்தி நீங்கள் உயர்த்தி விடாதீர்கள். எவ்வளோ தன்னடக்கம் பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பல வகைகளில், பல முறைகளில், பல தன்மைகளில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்து காணப்பட்டாலும் கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தன்னடக்கத்தோடு நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை விட என்னை சிறப்பாக்கி முதலிடம் தந்தி உயர்த்தி விடாதீர்கள். ஏனெனில் அதற்கு காரணம் சொல்லுகிறார்கள். ஏனெனில் மக்கள் அனைவரும் மறுமை நாளில் மூர்ச்சையாகி விடுவார்கள். நானும் மூர்ச்சையாகி விடுவேன், எல்லோரும் மூர்ச்சையாகி விடுவார்கள். அதில் நான் தான் முதலாவதாக மயக்கம் தெளிந்து எழுவேன். நான் எழுந்தவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நான் பார்ப்பேன். அவர்கள் அர்ஷின் ஓரத்தை பிடித்து கொண்டு நின்று கொண்டிருந்தார். நான் தான் முதலாக மூர்ச்சையிலிருந்து நான் எழுந்தேன், கண் விழித்து பார்த்தேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அர்ஷின் ஓரத்தை பிடித்து கொண்டு இருந்தார்கள். எனவே எனக்கு சந்தேகம், மக்களோடு சேர்த்து அவரும் மூர்ச்சையாகி விழுந்து எனக்கு முன்பாகவே மயக்கம் தெளிந்து எழுந்தாரா, அல்லது அவருக்கு மூர்ச்சையாகாமலே அவர் இருந்தாரா என்று எனக்கு தெரியாது. எனவே எந்த நிலையிலேயும் என்னை விட மூசாவை விட என்னை நீங்கள் உயர்த்தாதீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னடக்கத்தோடு அங்கே சொன்னதை நாம் பார்க்கிறோம். எவ்வளோ அற்புதமான வழிகாட்டுதல் பாருங்கள். இன்றைக்கு மனிதர்களுக்கு மத்தியில் நான் பெரியவனா நீ பெரியவனா என்பதில் தான் போட்டியாக இருக்கிறது. எல்லா இடங்களிலேயுமே இப்படித்தான் இருக்கிறது பாருங்கள். குடும்பத்திற்குள்ளும் சரி, ஜமாத்திற்குள்ளும் சரி, ஒவ்வொரு விஷயத்திலேயும் நான் பெரியவன் நீ பெரியவன் என்ற விஷயத்தை முன்னிறுத்தித்தான் பல ஜமாத்துகளில் குழப்பங்கள் நிலவி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக வழிகாட்டினார்கள். தன்னடக்கம் இருக்க வேண்டும். தன்னடக்கம் இருந்தால்தான் ஒரு மனிதர்கள் முன்னேற முடியும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே அற்புதமாக சொல்லி காட்டுகிறார்கள். பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் நடந்த அற்புதமான நல்ல வழிமுறைகளை பார்ப்போமே, ஆனால் மிக ஆச்சரியத்திற்கு உரியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையான காரியத்தை அவர்கள் ஆர்வமூட்டியதோடு மட்டுமல்லாமல் அந்த காரியத்தை முதலில் தான் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். உதாரணத்திற்கு பாருங்களேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருடைய போர்க்களத்தில் பயணப்பட்டு போக வேண்டும். பத்ருடைய போர்க்களத்தில் வாகனம் குறைவு, பத்ருடைய போர்க்களத்தில் உருக்கு சட்டைகள் குறைவு, பத்ருடைய போர்க்களத்தில் வாழ்வீச்சுகள் குறைவு, அம்புகள் குறைவு. இருந்தாலும் கூட பயணம் செல்வதற்காக வேண்டி ஒட்டகம் மிக குறைவான எண்ணிக்கையில் இருந்தாலும் ஒரு ஒட்டகத்திற்கு 3 நபர்கள் அமர்ந்து பயணப்பட வேண்டும் என்று முடிவாகியது. ஒவ்வொரு ஒட்டகத்திற்கு
உட்காருவதற்கு 3 நபர்கள், மூவரும் உட்கார முடியாது. 2 பேர் உட்கார்ந்திருப்பார், ஒருவர் வந்து கொண்டிருப்பார், அடுத்து இவர் மேலே ஏறி விடுவார், மற்றவர் கீழே இறங்கி விடுவார். இப்படி முறை வைத்து அவர்கள் பயணப்பட வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைவராகியது, அல்லாஹ்வின் தூதர் ஹலீஃபாவானார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களின் தளபதியாக இருந்தார்களே, இவர்களுக்கென்று தனி ஒட்டகமா என்றால் அதுவும் இல்லை. அல்லாஹ்வின் தூதரோடு 3 நபர்களும் 2 நபர்கள், அல்லாஹ்வின் தூதர், அபூ லுபாபா, அலி, இந்த 3 சஹாபாக்கள் ஒரு ஒட்டகத்திலே பயணப்பட வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே உட்கார்ந்திருக்கிறார்கள். அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஒட்டக மூக்கணாங்கை இழுத்து கொண்டு வருகிறார். அலியும் நபி அவர்களும் உட்கார்ந்திருக்கிறார்கள். கொஞ்சம் தூரம் போனதற்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறங்கி கொண்டார்கள். அபூ லுபாபா மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டார். இப்படி பயணப்பட்டு போய் கொண்டிருக்கும் போது 3ஆவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டர்ன் வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் அங்கேயே இருங்கள், நீங்கள் ஒட்டகத்திலேயே பயணப்படுங்கள், நாங்கள் இருவரும் எங்களுடைய முறையை நாங்கள் மாற்றிக்கொள்கிறோம், நானும் அபூ லுபாபாவும் மாறி மாறி நடந்து வருகிறோம், நீங்கள் உட்கார்ந்து கொண்டே நீங்கள் பயணப்படுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையை பாருங்கள். அவர்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா அன்துமா பி அக்வா மின்னி, நீங்கள் ஒன்றும் என்னை விட சக்தியானவர்கள் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீங்கள் ஒன்றும் என்னை விட சக்தி உடையவர்கள் என்று அல்ல. உங்களை வைத்து பார்க்கும் பொழுது மூவரில் நான் தான் பலமுடையவன், நான் தான் சக்தி உடையவன். ஆக என்னை விட நீங்கள் ஒன்று பலகீனமானவர்கள் அல்ல, என்னை விட நீங்கள் ஒன்றும் சக்தி உடையவர்கள் அல்ல. ஒமா அனபி அகுனா அனில் அஜ்ரி மின்குமா, அல்லாஹ் எனக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளில் நான் அது தேவையில்லாதவனும் இல்லை, நானும் நன்மைகளின் பக்கம் தேவையுடையவனாக இருக்கிறேன். சொல்றவங்களுக்கு புரியுதா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அன்துமா பி அக்வா மின்னி, என்னை விட நீங்கள் இருவரும் பலசாலிகள் இல்லை. இப்போ நான் ரொம்ப பலகீனமானவன், நீங்கள் பலசாலிகள், அதனால் நீங்கள் மாற்றி நீங்கள் உங்களுடைய டேர்னை வைத்து கொண்டு நீங்கள் நடந்து வருகிறீர்கள் என்று அல்ல. உங்களை விட என்னை விட நீங்கள் ஒன்று பலசாலி அல்ல. பலசாலி உங்களை விட நான் தான் பலசாலி. நடந்து வருவதாக இருந்தால் நான் தான் நடந்து வர வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னதோடு மட்டுமல்ல, ஒமா அனபி அகுனா அனில் அஜ்ரி மின்குமா, உங்களை இருவரை விட நான் நன்மைகளின் பக்கம் தேவையில்லாதவனும் இல்லை. நீங்கள் எப்படி நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்று தேவையுடையவர்களாக இருக்கிறீர்களோ அதே போன்று இதன் மூலம் நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்று நானும் தேவையுடையவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எவ்வளோ அற்புதமான ஒரு வழிகாட்டுதல் பாருங்கள், எவ்வளோ அற்புதமான நற்குணத்தை வழிகாட்டினார் பாருங்கள். மக்களுக்கு ஒரு சிரமம் என்று வந்துவிட்டால் முதலில் களம் காணக்கூடிய அவர்களாகத்தான் இருப்பார்கள். இன்றைக்கு தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்து கொண்டு படை வீரர்கள் மட்டும்தான் போர்க்களம் காண்பார்கள், அவர்கள் உட்கார்ந்து கொண்டு அறிவிப்பு மட்டும் செய்வார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி அல்ல, அவர்கள் பாதுகாவலராக திகழ்ந்தார்கள். ஒரு முறை இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோடு பேசி கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோடு பேசி கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று மதீனாவாசிகள் இரவு நேரத்தில் மக்கள் வெளியிருந்து படையெடுத்து வருகிறாக மக்கள் எல்லோரும் பீதி அடைந்தார்கள். ஏதோ ஒரு சப்தம் கேட்கிறது, ஏதோ ஒரு சப்தம், என்னவென்று மக்கள் பயம். திடீரென்று வந்த சத்தமாக இருக்கிறது, என்னவோ ஏதோ என்று தெரியவில்லையே என்று மக்கள் பயப்படுகிறார்கள். அப்போது மக்கள் அந்த வந்த சப்தம் அந்த இடத்தை நோக்கி ஒரு சில மக்கள் முன்னேறி செல்லுகிறார். ஏதோ படைகள் தான், எதிரி படைகள் தான் வருகிறது போலும் என்று கருதி ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு மக்கள் சப்தம் வந்த இடத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சப்தத்தை கேட்டு சப்தம் வரக்கூடிய இடத்திற்கு இவர்களுக்கு முன்பாகவே சென்று விட்டார்கள். இவர்களுக்கு முன்பாகவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துக்கு போயாச்சு. எப்படிப்பட்ட தலைவர் பாருங்கள், மக்களை அனுப்பிவிட்டு அவர்கள் ஒதுங்கி கொள்ளவில்லை, பதுங்கு குழியில் பதுங்கி விடவில்லை.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்கள் நடந்து முன்னேறி போய் கொண்டு இருக்கிற பொழுதே அவர்கள் வேகமாக அங்கே போய் நடந்த நிலவரங்களை பார்த்துவிட்டு திரும்ப மக்களுக்கு மத்தியிலே வந்து சொன்னார்கள், நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம், நீங்கள் பீதி அடைய வேண்டாம், அங்கே ஒன்றுமில்லை, வெறும் சப்தம்தான், நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு செல்லுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கழுத்திலே வாளை தொங்கவிட்டபடி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குதிரையில், சேணம் பூட்டப்படாத குதிரை என்று சொன்னால் சேணம் பூட்டப்பட்டு இருக்க வேண்டும், அப்பொழுது வசதியாக உட்கார்ந்து பயணப்பட முடியும், அதை மூக்கணாங்கயிறு கொடுத்து இழுத்து அதை கட்டுப்படுத்த முடியும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சப்தம் வந்த உடனேயே எந்த விதமான அவர்கள் அதற்குண்டான தயாரிப்பு செய்யாமல் அந்த குதிரையை எடுத்துக்கொண்டு அவர்கள் சென்று மிக வேகமாக வந்தார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. சொல்லுகிறார்கள், தங்கு தடையின்றி ஓடும் கடலாக இந்த குதிரையை நாங்கள் கண்டோம், கடல் போல கண்டோம், தங்கு தடையின்றி ஓடக்கூடிய அவ்வளவு வேகமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துவிட்டு இந்த மக்களை வந்து சொன்னார்கள், நீங்கள் பீதி அடைய வேண்டாம், பயப்பட வேண்டாம், நிம்மதியாக இருங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்று சொன்னால் எவ்வளோ அற்புதமான நல்ல குணத்திற்கு சொந்தக்காரர்களாக திகழ்ந்திருக்க பாருங்கள். இதுதான் உண்மையான தலைவர். இப்படி இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். பெரியவர்களுக்கு இன்றைக்கு சமூகத்தில் வயதானவர்களுக்கு எந்த விதமான மதிப்பும் மரியாதையும் கிடையாது. அவர்களை பொருட்டாகவே இன்றைக்கு சமூகம் பார்ப்பதில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயதானவர்களுக்கு மிகுந்த மரியாதை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு முறை இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை சிறு வயதிலே வளர்த்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு மரியாதை நிமித்தமாக வருகிறார்கள். உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதரை சிறுபிராயத்திலிருந்தே வளர்த்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு குழந்தையாக இருக்கிற பொழுது அவர்களுடைய தந்தையார் அவர்களை அப்துல்லா அவர்களுடைய இறந்த அந்த கபரை கபரில் அடக்கம் செய்யப்பட்ட அந்த கபரை சந்திப்பதற்கு அவருடைய தாயார் பயணப்படுகிறார்கள். சிறு குழந்தை, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு வயது சிறுவனாக இருக்கிறார்கள். அவருடைய தாயாரோடு கூட தோழியாக சென்றவர்கள் தான் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அல்லாஹ்வின் தூதருடைய தாயாரின் தோழியாக சென்றவர்கள். அல்லாஹ்வின் தூதரை வளர்ப்பு தாய் என்று சொன்னால் அது மிகையாகாது. உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதரை வளர்த்தவர்கள். அவர்களுடைய வீட்டுக்கு போகிறார்கள். உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பாத்திரத்திலே பால் கொண்டு வந்து கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை குடிக்கவில்லை. ஏதோ அவர் குடிக்கவில்லை, அல்லது அது நோன்பாக இருந்திருக்கலாம், குடிக்கவில்லை. இதை கேட்டு உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உரத்த குரலில் கோபமாக கண்டித்தார்களாம். ஏன் நான் கொடுத்த பாலை குடிக்கவில்லை? அல்லாஹ்வின் தூதர் காரணம் சொல்லவில்லை, நான் நோன்பாளி என்று சொல்லவில்லை, அல்லது இந்த பால் எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லவில்லை. மௌனமாக குடிக்காமல் இருந்தார்கள். உடனடியாக அந்த தாயார் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டித்தார்கள். அவர்கள் காது கேட்காமல் மௌனமாக சிரித்து கொண்டே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். பெரியவர்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தார்கள் பாருங்கள். வயது முதிர்ந்தவர்களுக்கு மரியாதை. இந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி இன்னொரு விஷயம் கூட வருகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகும் இந்த அம்மையார் உயிரோடு இருந்திருக்கிறார்கள். உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதருடைய வஃபாத்திற்கு பிறகு அவர்கள் ஊரை விட்டு ஒதுங்கி, மக்களை விட்டு ஒதுங்கியே இருக்கிறார்கள். அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் இந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்க்கவே முடியவில்லையே, நமக்கு மத்தியில் அவர்கள் வரவே இல்லையே, என்ன காரணம் என்று நினைத்து கொண்டு அவர்களுடைய வீட்டுக்கு போகிறார்கள். அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரும் வீட்டுக்கு போகிறார்கள். அந்த அம்மையார் அவர்கள் அழுது கொண்டு இருக்கிறார்கள். உடனடியாக அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், ஏன் நீங்கள் அழுகிறீர்கள்? மா யுபுகீகி, ஏன் அழுகிறீங்க? அவங்க நினச்சாங்க
அல்லாவின் தூதருடைய மரணத்திற்கு பிறகு அந்த அம்மையார் அல்லாவின் தூதரை எண்ணித்தான் அழுது கொண்டிருக்கிறார்கள் போலும் என்று நினைத்து கொண்டு அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரும் சொன்னார்கள், நீங்கள் அழாதீர்கள், அல்லாவின் தூதர் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள். மா இன்னல்லாஹி கைர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்து கண்ணியப்படுத்தியிருக்கிறான். நம்மோடு இருப்பதை விட அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இருப்பது மிக சிறந்தது. ஆகவே நீங்கள் அழாதீர்கள் என்று அவர்களை ஆசுவாசப்படுத்துகிறார்கள். அந்த இருவருடைய ஆசுவாசத்தை கேட்டுவிட்டு உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு வாசகத்தை சொன்னார்கள், வலாக்கின் அபுக்கி, நான் அழுகிறது என்பது அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரிந்தது ஒரு காரணமாக இருந்தாலும் இன்னொரு காரணம் உண்டு. அது என்ன தெரியுமா? அன்னல் வஹ்ய கத் இன்கதஅ மினஸ் ஸமா, அல்லாவின் தூதருடைய மரணத்தோடு அல்லாஹ் இறக்கக்கூடிய இந்த குர்ஆனுடைய வசனங்கள் முடிவுக்கு வந்து விட்டதே, குர்ஆனுடைய வசனங்கள் இறங்குவது நின்று விட்டதே என்பதற்காகத்தான் நான் அழுகிறேன் என்று ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதில் சொன்ன மாத்திரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருவரும் சேர்ந்து அழ ஆரம்பித்து விட்டார்கள். ஆக இங்கே அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு சிறப்புக்குரியதாக வயது முதிர்ந்தவர்களுக்கும் மிக்க மரியாதையோடு அவர்கள் இருந்தார்கள். இதுதான் பார்க்கிறோம். அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு நற்குணத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று சொன்னால், அவர்கள் எவ்வளவு கஷ்டங்களையும் சிரமங்களையும் துன்பங்களையும் தாங்கி கொண்டார்கள். அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து மக்கள் அவர்களை பார்த்து ஜோசியக்காரன் என்று சொன்னார்கள், சூனியக்காரன் என்று சொன்னார்கள். அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஆண் குழந்தை வாரிசு இல்லாதவன் என்று சொன்னார்கள். என்ன வார்த்தையை சொல்லவில்லை. அல்லாவின் தூதரை பார்த்து நாசம் உண்டாகட்டும் என்று சொன்ன அபூ லஹப், நஊது பில்லாஹ். அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே ஏகத்துவ பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கிற பொழுது ஒரு மலை குன்றின் மீது ஏறி நின்று அவர்கள் மக்கள் எல்லோரையும் அழைத்து சொன்னார்கள், நான் இந்த மலைக்கு பின்னால் நின்று உங்களை தாக்குவதற்கு எதிரிகள் வருகிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? ஆம், நம்புவோம். ஏனென்றால் எங்களில் நீங்கள் அமீன், நம்பிக்கைக்கு உரியவர். இதோ நான் சொல்லுகிறேன், அல்லாஹ் என்னை நபியாக ஆக்கி அனுப்பியிருக்கிறான், வணங்குவதற்கு தகுதியான அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொன்ன பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த அபூ லஹப், தப்பன் லக்க யா முஹம்மத் வலி ஹாதா ஜமாஅனா, முஹம்மதே உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், நஊது பில்லாஹ், உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், இதற்காகத்தான் எங்களை கூட்டினீரா என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதருக்கு பல இன்னல்களையும் பல துன்பங்களையும் கொடுத்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கும் இந்த பதிலையும் சொல்லவில்லை, மௌனமாக இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பதிலளிக்க ஆரம்பித்தார். மக்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். நாமும் எப்படிப்பட்ட வாழ்க்கை? அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகிறான் குர்ஆனில், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தகூனூ கல்லதீன ஆதவ் மூசா, ஈமான் கொண்டோர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய கூட்டத்தார்கள் நோவினை செய்தது போன்று நீங்கள் உங்களுடைய நபியை நோவினை செய்ய வேண்டாம், அவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஃபபர்ரஅஹுல்லாஹு மிம்மா காலு, அந்த மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து என்ன ஒரு குறைவாக சொன்னார்களோ அல்லாஹ் அவர்களை தூய்மைப்படுத்தி விட்டான். வகான இன்டல்லாஹி வஜீஹா, அவர் அல்லாஹ்விடத்தில் மிக்க நல்லவராக கண்ணியமானவராகவே இருந்தார் என்று அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகிறார். பிற மக்கள் என்ன சொல்லுவார்கள் என்று நாம் அஞ்ச தேவையில்லை. பிற மக்கள் எப்படி பேசுவார்கள் என்று நாம் முக்கியம் கொடுக்க தேவையில்லை. அல்லாஹ்விடத்தில் நாம் கண்ணியமானவராக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிரூபித்து காண்பித்து ஏகத்துவ பிரச்சாரத்தை அவர்கள் செய்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் இது மக்களை பொறுத்தவரைக்கும் அப்படித்தான். எந்த மக்களும் நாம் என்ன செய்வார்கள், மக்கள் எல்லோரும்
நம்முடைய அழைப்பு பணி ஏற்றுக்கொள்வா என்று சொல்ல முடியாது. மக்களுடைய மதிப்பீடு என்பது வேறாக இருக்கும். அல்லாஹ்வுடைய மதிப்பீடு என்ன என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஒருவர் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் மனிதர்களுடைய மதிப்பீடு என்பது வேறுமாறாக இருக்கும். மக்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து மக்கள் பொய்யர் என்று சொன்னார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ராஹிம் நபியை இந்த மக்கள் நெருப்பில் வீசினார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பெரும் சிரமத்தை கொடுத்தார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக மாறு செய்தார்கள். நபி யஹ்யாவை கொலை செய்தார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வாளால் அறுத்து கொன்றார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சிலுவையில் அறைய முயன்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பல எண்ணிலடங்கா துன்பங்களையும் துயரங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். மக்காவிலே அவர்களை பொய்யர் என்று சொன்னார்கள். தாயிஃபிலே கல்லால் அடித்தார்கள். வீட்டில் வைத்தே கொல்ல முயற்சி செய்தார்கள். ஹந்தகுடைய போரில் அவர்களை முற்றுகையிட்டார்கள். பத்ரிலேயும் உஹதிலேயும் அவர்களோடு போர் செய்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைச்சியிலே விஷம் தடவி அவர்களை கொல்ல பார்த்தார்கள். அவர்களுடைய மனைவியின் மீது அபாண்டமாக பழி சுமத்தினார்கள். இவ்வளவு துன்பங்களை தாங்கிக் கொண்டு சகித்து கொண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டும் முன்னிறுத்தி அவர்கள் களம் கண்டார்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாம் பார்க்க வேண்டும். பிற மனிதர்களுடைய பொருத்தம் அவர்கள் பொருந்தி கொள்ள வேண்டுமே என்று நாம் முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. இந்த மனுஷன் என்ன சொல்லுவான், என்ன சொன்னாலும் அதற்கு மாற்றமாக சொல்லுவான். தாராளமாக தர்மம் செய்யுங்க, தர்மம் கொடுங்கள், பகட்டுக்காரன் சொல்லுவான். கொடுக்காமல் இருந்தால் கஞ்சன்னு சொல்லுவான். உபதேசம் செய்த நம்மளை குறை சொல்கிறான்னு சொல்லுவாங்க. நன்றாக வியாபாரம் செய்த பணத்தாசை பிடிச்சவன் சொல்லுவாங்க. சும்மா இருந்தால் வேலை வெட்டி இல்லாதவன். விமர்சனங்கள் செய்தால் எங்களை குறை சொல்றதாக சொல்லுவார்கள். வாய் மூடி இருந்தால் எங்களை குறித்து அவர்களுக்கு கவலையே இல்லை என்று சொல்லுவார்கள். மனிதர்கள் இப்படித்தான். அவர்கள் யாருடைய வாயில் தப்பித்து கொள்ள முடியாது. அருமை தோழர்கள், நண்பர்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு சிரமம் கொடுத்தாலும் அவர்கள் கொஞ்சம் கூட அழைப்பு பணியிலிருந்து விடுபடவில்லை. யாருக்கும் அவர்கள் பதில் கொடுக்கவில்லை. காரணம், அவர்களுடைய நோக்கம் என்ன? முழுக்க மனிதர்களை திருப்திப்படுத்துவதை விட்டுவிட்டு அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது ஒரு அற்புதமான குணம். நாமும் இப்படித்தான் இருக்க வேண்டும். மனிதர்களை திருப்திப்படுத்த நாம் முயற்சி செய்யக்கூடாது. படைத்த ரப்புவை நாம் திருப்திப்படுத்த வேண்டும். அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் இப்படி சொல்லுவார்கள், மன் இல்தமஸ ரிதல்லாஹ் பிஸஹத்தின் நாஸ். மக்கள் கோபப்படுகிறார்கள், ஆனால் நான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன் என்று சொன்னால் என்ன? ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் நம்மை பொருந்தி கொள்வான். மக்கள் கோபப்படுறாங்க நம்ம விஷயத்தில், ஆனால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வேண்டி மக்கள் கோபப்பட்டாலும் பரவாயில்லை, என் ரப்புடைய பொருத்தம் தான் வேண்டும் என்று யார் ஈடுபடுவார்களோ அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வான். ஒரு கட்டத்தில் மக்களும் அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள். ஆனால் ஒரு சில மக்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இன்னவர மனிதர்களுடைய பொருத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான் என்று சொன்னால் அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மன் இல்தமஸ ரிதன் நாஸ். யார் மக்களுடைய பொருத்தி கொள்வதற்காக வேண்டி முயற்சி செய்வானோ பிஸஹ்தில்லா, அல்லாஹ் கோபப்பட்ட நிலையிலும் சஹிதல்லாஹு அலைஹி, அவன் மீது அல்லாஹ் கோபப்படுவான். வாஸ்ஹத அலைஹின் நாஸ், ஒரு கட்டத்தில் மக்களும் அவன் மீது கோபப்படுவார்கள். ஆக அருமை தோழர்களே, அல்லாஹ்வின் தூதர் காட்டி கொடுத்த அற்புதமான நல்ல வழிகாட்டுதல் வழிமுறை என்னவென்றால், நான் படைத்த ரப்புவை சந்தோஷப்படுத்த வேண்டுமே தவிர அதற்கு மத்தியில் யாரையும் நான் பொருட்படுத்த தேவையில்லை. அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினால் அல்லாஹ் நம்மை பொருந்தி கொள்வான். அது மட்டுமல்ல, இன்ன பிற மக்களும் நம்மை பொருந்தி கொள்வார்கள். ரிதுவானுல்லாஹில் அக்பர், அல்லாஹ்வுடைய பொருத்தம்தான் மிக சிறந்தது. அல்லாஹ்வுடைய பொருத்தம்தான்
மிக உயர்ந்தது. அந்த பொருத்தத்திற்காகத்தான் நாம் பாடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே தவிர நாம் மனிதர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயத்தில் அவர்களுக்கு பின்னால் செல்வதற்கு நமக்கு தேவையில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக மிகுந்த பொது வாழ்க்கையில் பேணுதலோடு திகழ்ந்தார்கள். மிக்க பேணுதலோடு திகழ்ந்தார்கள். இஸ்லாமிய மார்க்கமே பேணுதலை சொல்லித் தருகிறது. வட்டி வாங்கிவிடக் கூடாது, வட்டியில் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி தேவையில்லாமல் கடனை வாங்காதீர்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இந்த மார்க்கம். லஞ்ச லாவண்யம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அதிகாரத்தில் இருப்பவர்கள், ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அன்பளிப்புகளை கூட வாங்கக்கூடாது என்று மார்க்கம் சொல்லுகிறது. ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் அன்பளிப்புகள் வாங்கக்கூடாது. ஏன்? ஆட்சி தவறி விடுவான் என்பதற்காக வேண்டி. அருமைத்தோழர்களே, இவ்வளவு பேணுதல், ஹராமான விஷயங்கள், இது ஹலாலா ஹராமா என்று சந்தேகம் வருகிற பொழுது ஹராம் என்று முன்னிலைப்படுத்தி சில ஹலால்களை விட்டுவிடச் சொல்கிறது மார்க்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த பேணுதலோடு இருந்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா அடக்கி முடித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பிய பொழுது ஒரு பெண் அவர்களை விருந்துக்கு அழைத்தார்கள். அல்லாஹ்வின் தூதரே, எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பை ஏற்றுக்கொண்டு வீட்டுக்கு செல்கிறார்கள். வீட்டில் போய் உட்கார்ந்த உடனே அங்கே உணவு பரிமாறப்படுகிறது. அந்த உணவில் இறைச்சி, கறி இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடுவதற்கு முன்னால் அவருடைய உள்ளத்தில் ஏதோ ஒன்று சரியாக வரவில்லை. உள்ளத்தில் ஏதோ ஒன்று இடிக்கிறது. இந்த கறியை சாப்பிடுவதற்கு முன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி, இது எல்லோருக்கும் ஏற்படும். பொதுவாக ஒரு முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் இது. தவறுதலான ஒரு எண்ணம் வருகிற பொழுது உள்ளத்தில் ஒரு சின்ன ஒரு மணி ஒன்று அடிக்கும். இது சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, இது செய்கிறது ஹராமா ஹலாலா, இது சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு அலாரம், ஒரு மணி ஒன்று, எச்சரிக்கை மணி ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஒலிக்கும் தவறு செய்கிறதற்கு முன்னால். இது அல்லாஹ் முஃமின்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கிஃப்ட். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இது போன்று ஒரு ஏற்பட்டது. உடனடியாக சஹாபாக்களை அழைத்து இந்த கறி எப்படி வந்தது என்று நீங்கள் விசாரித்து விட்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த பெண்மணி இடத்திலேயே கேட்கிறார், என்ன நடந்ததுமா, இந்த கறி எப்படி வாங்கினீர்கள்? அல்லாஹ்வின் தூதரை, அந்த பெண்மணி உண்மையை சொல்லுகிறாள். பாருங்கள், சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்கள். அல்லாஹ்வின் தூதருடைய பேணுதலையும் இங்கே பார்க்க வேண்டும். அந்த பெண்மணி சொன்ன, அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்களுடைய வருகை எதிர்பார்த்து உங்களுக்கு இறைச்சி கறி சமைத்து கொடுக்க வேண்டும் என்று விரும்பினேன். பக்கத்து வீட்டு பெண்மணி இடத்தில் ஒரு ஆடு ஒன்று இருந்தது. நான் அதற்குண்டான தொகையை கொடுத்து அந்த பெண்மணியிடமிருந்து ஆட்டை வாங்கினேன். அந்த பெண்மணி தர மறுத்தாள். காரணம் என்னவென்றால், தன்னுடைய கணவர் வீட்டில் இல்லை, என்னுடைய வீட்டுக்காரர் வீட்டில் இல்லை, அவருடைய அனுமதி இல்லாமல் நான் எப்படி உங்களுக்கு ஆட்டை விற்பது? ஆகவே எனக்கு இதில் உடன்பாடு இல்லை என்று அந்த பெண்மணி சொல்ல, பரவாயில்லை, உனக்குத்தான் பணம் கிடைக்கிறது அல்லவா, இந்த பணத்தை பெற்றுக்கொண்டு உன்னுடைய கணவனை நீ சமாளித்து விடு, அவனிடத்தில் சொல்லிவிடு என்று சொல்லி அந்த ஆட்டை வாங்கி அறுத்து சமைத்த கறிதான் இது என்று சொன்ன மாத்திரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த உணவை நான் சாப்பிட மாட்டேன், இந்த இறைச்சியை நான் சாப்பிட மாட்டேன். காரணம் என்னவென்றால், அந்த பெண்மணி தன்னுடைய கணவனுடைய அனுமதி இல்லாமல் உங்களுக்கு வழங்கி இருக்கிறாள். மனைவி அந்த பெண்மணி கணவனுடைய அனுமதி பெறாமல் இந்த ஆட்டை உங்களுக்கு விற்றதின் காரணத்தினால் இந்த உணவை நான் சாப்பிட மாட்டேன். பிற முஸ்லிம்களுக்கும் இதை தர்மமாக கொடுக்க கூடாது. வேண்டுமேயானால் காஃபிரான கைதிகளுக்கு இந்த இறைச்சியை, இந்த உணவை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிட்டார்கள். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். கணவனுடைய அனுமதி இல்லாமல் கிடைத்த
இந்த தொகை, இந்த இறைச்சியை நான் சாப்பிட மாட்டேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கறியை அவர்கள் மட்டுமல்ல, இதை பின்ன பிற முஸ்லிம்களுக்கும் கொடுக்காதீர்கள், காஃபிரான கைதிகளுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், பொது வாழ்க்கையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு நேர்மையாக இருந்திருக்கிறார்கள் பாருங்கள், எவ்வளவு நேர்மையாக இருந்திருக்கிறார்கள். பல சம்பவங்கள் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையில் நாம் சொல்லலாம். 4 முக்கியமான திறன்கள் வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் 4 திறன்கள் இருக்கணும். ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த அற்புதமான வழிகாட்டுதல். 4 முக்கியமான நபிமொழிகள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டியது நாவை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் இருக்கணும். நாவை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் இருக்க வேண்டும். இந்த பயிற்சி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி கொடுக்கிறார்கள் தெரியுமா? மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், யார் ஒரு மனிதன் அல்லாஹ்வை கொண்டு மறுமை நாளை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறானோ, ஃபல் யகுல் ஹைரா அவில் யஸ்முத், அவன் பேசினால் நன்மையான நல்ல விஷயங்களை பேசட்டும், இல்லை என்றால் வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும். வமன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபல்யுக்ரிம் ஜாரஹு, அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் யார் ஈமான் கொண்டிருக்கிறானோ அவன் பக்கத்து வீட்டுக்காரரை கண்ணியப்படுத்தட்டும். வமன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் யார் ஈமான் கொண்டிருக்கிறாரோ ஃபல்யுக்ரிம் வைஃபஹு, வந்த விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தட்டும். ஆக அருமை தோழர்களே, நண்பர்களே, நாவை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் இருக்க வேண்டும். நாவை கட்டுப்படுத்த வேண்டும். அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பேசினால் அவன் நல்லதை பேசட்டும், இல்லை என்றால் வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும். எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமே நாக்குத்தான். ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை வெளிப்படுத்தக்கூடிய திறன் நாக்குக்கு இருக்கிறது. ஒரு மனிதன் எப்படிப்பட்டவன், நல்லவனா கெட்டவனா என்பதை அவனோடு சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தால் தெரிந்துவிடும். ஆக நாவை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் இருக்க வேண்டும், ஒன்று. இரண்டாவது, ஆர்வத்தை கட்டுப்படுத்தக்கூடிய திறன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒருவரிடத்தில் இஸ்லாம் நல்ல முறையில் இருக்கிறது என்பதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் நல்ல முஸ்லீமாக இருக்கிறான், நல்ல முஸ்லீமாக இருக்கிறான், இஸ்லாத்தை 100% அவன் ஃபாலோ பண்ணுகிறான் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னால் அவனிடத்துல என்ன குணம் இருக்குன்னு தெரியுமா? தேவையில்லாத விஷயங்களை விட்டு அவன் நீங்கி இருக்கணும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மின் ஹுஸ்னில் இஸ்லாமில் மர்இ தர்குஹு மாலா யக்னி தர்குஹு மாலா யஅனி, ஒரு மனிதன் பரிபூர்ணமான இஸ்லாத்தில் இருக்கிறான் என்பதனுடைய அடையாளம் என்னவென்றால் தேவையில்லாத விஷயங்களை விட்டும் அவன் தவிர்த்து கொள்கிறான் சொன்னாங்க. ஒரு முஸ்லீம் வீணான விஷயத்தை தலையிடவே கூடாது. எது அவனுக்கு நன்மை பயக்குமோ, எது அவனுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்படுத்துமோ அதில் மட்டும்தான் அவன் ஈடுபட வேண்டுமே தவிர தேவையில்லாத விஷயங்களில் தலையிடவே கூடாது. ஒரு முறை எப்படித்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு தண்ணீர் தடாகத்திற்கு வந்தார்கள். அங்கே ஒரு மனிதர் அமர்ந்திருக்கிறார். அமர்ந்திருக்கக்கூடிய மனிதனிடத்தில் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, கேட்டார்கள், நேற்று இரவு இந்த தடாகத்தில் ஏதாவது வனவிலங்கு ஏதாவது நீர் குடிச்சுதான்னு கேட்டாங்க. நேற்று இரவு இந்த தடாகத்தில் ஏதாவது வனவிலங்குகள் நீர் குடிச்சுதான்னு கேட்டாங்க. அவர் ஒன்றும் சொல்ல வரலை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து சொன்னார்கள், தடாகக்காரரே, நீர் எதுவும் பதில் கூற வேண்டாம் உமருக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு நீங்கள் எந்த பதிலும் சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் இந்த உமர் தேவையில்லாத அவசியமில்லாத விஷயத்தில் ஈடுபடுகிறார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கேயே அவரை கண்டித்தார்கள். நீங்கள் ஒன்றும் உமருக்கு பதில் சொல்ல தேவையில்லை, இது அவருக்கு தேவையில்லாத கேள்வி கேட்குறாரு. நாங்கள் என்ன தெரிகிறது என்று சொன்னால், ஒரு முஸ்லீம் தேவையில்லாத விஷயத்தில் ஒருபொழுதும் ஈடுபடக்கூடாது. இந்த நிகழ்விலிருந்து பெரும்பாடம் படித்து கொண்டதாக பிற்காலத்தில் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில்
உமர் ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் உமரில் ஒன்றும் சொல்லலை. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த நல்ல குணம், கற்றுக் கொடுத்த நல்ல குணத்தை நான் பிற்காலத்தில் தான் நான் புரிந்து கொண்டேன் எவ்வளவு அர்த்தம் தாங்கியது என்று அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா இடத்துல உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த சம்பவத்தை நினைவு கூறுகிறார்கள். பாருங்கள், இன்னைக்கு மக்களிடத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிட்டு தான் மிகப்பெரிய ஃபித்னாவும் குழப்பமும் ஏற்படுகிறது. அவனுடைய வேலையை பார்த்துக்கிட்டு தான் எந்த பிரச்சனையும் இல்லை. தேவையில்லாத விஷயங்களில் மூக்கு நுழைக்கிற பொழுதுதான் பல பிரச்சனைகள் இந்த சமூகத்தில் ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதர் ஒரு இமாமிடத்தில் வந்தார். இமாமிடத்தில் வந்து ஷைத்தான் உடைய மனைவியுடைய பெயர் என்னன்னு கேட்டார். இமாம் ஷாபி ரஹிமஹுமுல்லா இடத்துல வந்து ஒருத்தர் கேட்டார். தேவையில்லாத கேள்வி கேட்கறது, தேவையில்லாத கேள்வி. என்ன கேட்டார்? இப்லீஸுடைய மனைவியுடைய பெயர் என்னன்னு கேட்டார். இப்லீஸுடைய மனைவியுடைய பெயரை அவர் தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன செய்ய போகிறாரு? அது மிகப்பெரிய இமாம் இடத்துல கேட்டார். அந்த இமாம் அவர்கள் அழகாக பதில் சொன்னாங்க, அந்த திருமணத்தில் நான் கலந்து கொள்ளலைன்னு சொன்னார். அந்த திருமணத்தில் நான் கலந்து கொள்ளலை. திருமணத்தில் கலந்து கொண்டால் மாப்பிள்ளை பெண்ணுடைய பேரை வாசிப்பாங்க, அப்போ மனைவி பேர் தெரிஞ்சிருக்கும். இப்லீஸுடைய மனைவியுடைய அந்த திருமணத்தில் நான் கலந்து கொள்ளவில்லை, அதனால் எனக்கு பேர் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன விஷயம் என்று சொன்னால், தேவையில்லாத விஷயங்களை என்ன செய்யக்கூடாது, ஒரு பொழுதும் நாம் என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது. மூன்றாவது, ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு திறன் என்னென்னா சுய கட்டுப்பாட்டு திறன். சுய கட்டுப்பாடு திறன். ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யா ரசூலல்லாஹ் எனக்கு உபதேசம் செய்யுங்கன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தகுதப், கோவப்படாதேன்னாங்க. மறுபடியும் கேட்காரு, மறுபடியும் கோவப்படாதீங்க. மறுபடியும் கேட்டார், மறுபடியும் கோவப்படாதீங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா கோபம் இருக்கு பாருங்க, மிகப்பெரிய ஒரு ஆபத்தானது, மிகப்பெரிய ஒரு ஆபத்தானது. அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 முறையும் அவருக்கு என்ன சொன்னாங்க, கோவப்படாதீங்கன்னு சொன்னாங்க. 4வது, இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய திறன் என்னென்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லதி நஃப்சி முஹம்மதின் பியதிஹி, இந்த முஹம்மதுடைய ஆத்மா யார் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி மினல் கைர். ஒரு மனிதன் என்ன முஹம்மதுடைய ஆத்மா யார் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், உங்களில் ஒருவர் தனக்கு விரும்புவதையே தன்னுடைய சகோதரருக்கு விரும்பாத வரைக்கும் நலவுகளில் அவர் உண்மையான முஃமினாக ஆக முடியாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆக அருமை சகோதரர்களே, நண்பர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நற்பண்புகளை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு மக்களிடத்தில் அந்த நல்ல பண்புகள் இல்லாததான் மிகப்பெரிய குறைபாடு. முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அந்த பண்பு, நல்ல குணம் என்பது ஒவ்வொன்றையும் வெளிப்பட வேண்டும், ஒவ்வொரு விஷயத்திலையும் வெளிப்பட வேண்டும், வியாபாரத்தில் வெளிப்பட வேண்டும். இன்றைக்கு முஸ்லிம்களுடைய வியாபாரத்தை பற்றி மற்றவர்களிடத்தில் பார்த்த மிக ஒரு மோசமான எண்ணம் தான் இருக்கிறது. ஒரு முஸ்லீம் ஒரு கிறிஸ்தவனிடத்தில் வேலை செஞ்சார், வெளிநாட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஒரு முஸ்லீம் ஒரு கிறிஸ்தவனிடத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 7 மாதம் ஆச்சு, 8 மாதம் ஆச்சு, சம்பளத்தை கொடுக்கவே இல்லை. அந்த கிறிஸ்டின் கொடுக்கவே இல்லை, கிறிஸ்தவன் கொடுக்கல. இவரும் கேட்டு பார்த்து ரொம்ப வருத்தம் அடைஞ்சி பல வழிகளில் கேட்டும் அவருக்கு பணம் வந்து சேரலை. கடைசியில் அங்குள்ள ஒரு பெரிய அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய அந்த பெரிய தலைவர்கிட்ட போய் பாஸ்டர்கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி நான் இவர்கிட்ட இடத்துல வேலை பார்க்குறேன், இத்தனை மாதம் ஆச்சு, வேலை சம்பளம் தரவே இல்லை, பல முறை நான் கேட்டுட்டேன், தரல, நீங்கள் எப்படியாவது நீங்கள் கொஞ்சம் சிபாரிசு பண்ணி எனக்கு அந்த சம்பளத்தை வாங்கித்தாங்கன்ன உடனே அவருக்கு ஆச்சரியம். அப்படியா? ஆச்சரியம் அடைஞ்சி ஒரு சீட்டில் வந்து ஒரு இதை எழுதி கொடுக்குறார், கடிதத்தை எழுதி கொடுக்குறாரு. இந்த கடிதத்தை கொண்டு போய் அவர் கொடுத்துருவாருன்னு. இந்த கடிதத்தை கொண்டு போய் அந்த பாதிரியார்கிட்ட கொண்டு கொடுக்குறாரு. அந்த மனிதர் பாதிரியார் கொடுத்ததை வாங்கி கொண்டு தன்னுடைய எஜமானத்தை போய் கொடுக்குறாரு. அவன் கடிதத்தை பார்த்த உடனே முகமே மாறிப்போச்சு அவருக்கு. இதோ வருகிறேன்னு சொல்லி உடனடியாக வீட்டுக்கு போய்
அவனுக்கு சேர வேண்டிய சம்பளத்தெல்லாம் கணக்கு பார்த்து ஒரு பைசா விடாமல் கையில் கொடுத்துட்டாரு. அதை வாங்கின முஸ்லீமுக்கு ரொம்ப ஆச்சரியம், சந்தோஷம் தாங்க முடியல. ஆஹா, இத்தனை மாதமாக அணைஞ்சிருக்க பணம் கிடைக்கல, இன்றைக்கி அந்த பாதிரியார் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தவன் நமக்கு கிடச்சிச்சின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் வாங்கிட்டார். கடைசியில் அந்த சீட்டில் பாதிரியார் என்ன தான் எழுதினாரு சொல்லுங்கள். இத்தனை மாதங்கள் பணம் தராமல் இழுத்தடித்து விட்டு ஒரு துண்டு சீட்டை படித்தவுடன் கொடுத்து விட்டீர்களே, எப்படி அதில் என்ன எழுதிருக்குது சொல்லுங்கன்ன உடனே அந்த சீட்டை கொடுக்குறாரு. வாங்கி பார்க்குறாரு, மதா சுருத்த முஸ்லிமன். அந்த கிறிஸ்தவர் பாதிரியார் அந்த கிறிஸ்தவனை பார்த்து கேட்குறாரு, நீ எப்பொழுது ஒரு முஸ்லீமாக மாறினாயின்னு சொல்லிட்டு. எப்பொழுது நீ ஒரு முஸ்லீமாக நீ மாறினாய்? ஏன்னா முஸ்லீம் தான் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்ப்பான். முஸ்லீம் தான் அடுத்தவருடைய ஹக்கை என்ன செய்வான், கொடுக்க மாட்டான். நீ எப்போ முஸ்லீமாக மாறினாயின்னு அது ஒரு வார்த்தை, ஒரு சீட்டு தான் எழுதி கொடுத்தான். உடனடியாக அந்த பணத்தை கொண்டு கொடுத்துட்டான். இப்போ இப்படித்தான் இருக்கிறது நிலைகள், முஸ்லீமுடைய நிலைகள். மாற்று மதத்தவர்களை பார்த்தா இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கும். ஆக அருமை தோழர்களே, இஸ்லாமிய மார்க்கம் நற்குணத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தது நற்குணத்திற்குத்தான். நம்முடைய ஒவ்வொரு செயலிலேயும் நல்ல குணம் பிரதிபலிக்க வேண்டும். குடும்பத்தில் தந்தையாக, மகனாக, சகோதரனாக, அண்ணனாக, தம்பியாக, எல்லா விதத்திலையும், வியாபாரத்திலையும், பணி செய்யக்கூடிய இடத்திலேயும் நல்ல குணத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கும் பொழுது பிற மக்கள் நம்முடைய குணத்தை பார்த்து ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அது ஒரு வழிவகையாக அமையும். ஆக நல்ல குணத்தோடு செயல்படக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.